Hi, hello, வணக்கம். நம்ம சேனல் இன்னைக்கு வந்து Oppo தரப்புல இருந்து இப்போ புதுசா வெளியாக போற Oppo Reno Ace அந்த ஃபோனோட full specification review தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பொறுத்துக்கு முன்னாடி நான் உங்க பிரவீன் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிகேடி தமிழ். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நீ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். First design and build பார்க்கும்போது Oppo Reno Ace பாத்தீங்கன்னா front and backல வந்து glass build வந்து கொடுத்திருக்காங்க. Frontல இருக்க glass வந்து Gorilla Glass 6 ஆகும். Backல இருக்க glass வந்து Gorilla Glass 5 னு கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இது ரெண்டையும் கப்பல் பண்றதுக்கு வந்து இங்க வந்து அலுமினியம் frame கொடுத்திருக்காங்க. ரொம்ப சாலிடான பில்ட்னே சொல்லலாம். இந்த ஃபோனோட thickness னு பார்க்கையில சுமார் 8.7 mm thickness இருக்கு. weight னு பார்க்கையில ஓவராலா 200 g weight கொடுத்திருக்காங்க. build and design பார்க்கும்போது இந்த ஃபோன்ல ரொம்பவே நல்லாவே பில்ட் பண்ணிருக்காங்க தான் சொல்லணும். பின்னாடி இருக்க அந்த glass backல வந்து gradient look கொடுத்திருக்காங்க. பார்க்க ரொம்ப கூலாவே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். Display specification பார்க்கும்போது இந்த Oppo Reno Aceல ஃப்ரண்ட்ல வந்து 6.5 inch கொண்ட சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே தான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளேல வாட்டர் அவுட் நாட்ச் இருக்கு. சோ ஓவராலா பார்க்கும்போது டிஸ்ப்ளே ரொம்ப அழகாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டிஸ்ப்ளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 90 Hz கொடுத்திருக்கனால ரொம்ப ஸ்மூத்தாவே இருக்கு சொல்லலாம். அதே மாதிரி 100% வந்து DCI-P3 கலர் கேபிட் கோடிங் கொடுத்திருக்காங்க. அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. ஓவரால் நல்ல டிஸ்ப்ளே இங்க இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஸ்மூத்தாவும் கலர்ஸ்லாம் ரொம்ப வைப்ரண்டாவும் இருக்கு. சோ டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் இங்க நல்லாவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். Performance பார்க்கும்போது இந்த ஃபோன்லயும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ புதுசா snapdragon தரப்புல இருந்து வெளிய வந்திருக்கிற snapdragon 855 plus processor தான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. இந்த processor ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதா ரொம்ப பவர்ஃபுல்லான processor, overclocked processorனு சொல்லலாம். நல்லாவே எல்லா டாஸ்கிங் ஆகட்டும், மல்டி டாஸ்கிங் ஆகட்டும், கேமிங் எல்லாமே வந்து ஈஸியாவே ஹேண்டில் பண்ணுதுன்னு சொல்லணும். கேமிங் சொல்லல இங்க கொடுத்திருக்க GPU பாத்தீங்கன்னா Adreno 640 GPU கொடுத்திருக்காங்க. overclock GPU தான். சோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எந்த வித லாக் இல்லாம ஹை ஃப்ரேம் ரேட்ல நல்ல ஹை டெஃபினிஷன்ல வந்து சூப்பரா ரன் ஆகுதுன்னு சொல்ல முடியும். ஓவராலா இங்க ஒரு நல்ல ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வகையில பார்க்கும்போது சோ பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த ஃபோன்ல எந்த வித குறையும் இருக்காதுன்னே சொல்ல முடியும். கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இந்த ஃபோனில் பின்னாடி குவாட் கேமரா செட்டப் இருக்குது. பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சல் சோனி IMX 5/6 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.8 அப்பச்சர் லென்ஸோட. செகண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சல் f2.2 அப்பச்சர் சைஸில் ஒரு டெலஃபோட்டோ கேமராவும், தேர்ட் கேமரா வந்து ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் கேமரா என்ன கேமரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெகாபிக்சல் பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார். இந்த சென்சார் யூஸ் பண்ணி நல்லாவே அக்யூரேஷன் ஷார்ட்ஸ் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் போர்ட்ரேட் ஷாட்ஸுக்கு இது யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேமராவால் பார்த்தீங்கன்னா 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃப்ரண்ட்டில் அந்த வாட்டர் ஆஃப் நாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் f2.2 அப்பச்சர் சைஸில் வந்து செல்ஃபி கேமரா பண்ணியிருக்காங்க. இந்த கேமராவில் எடுக்கிற ஷாட்ஸ்லாம் நல்லாவே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லணும். ஓவரால் கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க. ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோனில் பேஸ் வேரியண்டாக வந்து 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அது மட்டும் இல்லாமல் 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் இருக்க இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து UFS 3.0ங்கிறனால ரேட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஃபாஸ்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு கிடையாது, ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான். ஸோ 2 சிம் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுக்க முடியும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து OS அதுக்கப்புறம் UI எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து Android 9ல் வந்து லான்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் Android 10 அப்டேட்டும் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டம் UIயாக வந்து இங்கே ColorOS 6.1ல் வந்து ரன் ஆகுது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்குன்னு சொல்லலாம். பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கல இந்த ஃபோனில் வந்து 4000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு Type-C சார்ஜிங் போட்டும் இருக்குது. இந்த ஃபோனோட பெரிய சிறப்பம்சம் இதில் அடங்கியிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4000 mAh பேட்டரி இது ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு அரை மணி நேரத்துக்கும் குறைவாக தான் இது ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஓவராலாக பார்க்கும்போது பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த வித குறையும் இருக்காது. ஒரு நல்ல டிஸ்பிளே, ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஓவராலாக கம்பேர் பண்ணையில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி லைஃபு இதுக்கு போதுமானது தான். அப்படியே ட்ரெயின் அவுட் ஆனால் கூட வித்தின் 30 மினிட்ஸில் வந்து ஈஸியாகவே சார்ஜ் பண்ண முடியும். அது ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். கடைசியாக ப்ரைஸிங் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து இந்தியா லான்ச் ஆகல ஏறத்தாழ வந்து 35,000 40,000 லான்ச் ஆகுன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா Realme X2 Proக்கு இது ஒரு டேரக்ட் காம்படிஷனாக தான் இருக்கும். சிமிலர் ஸ்பெசிஃபிகேஷனாக தான் தெரியுது. ஓவராலாக ஹார்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணல ஒரே மாதிரி தான் விட்டுருக்காங்க. Realme, Oppo அதெல்லாம் வித்தியாசம். பட் வந்து டிசைன் லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே சிமிலராக தான் இருக்குது. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 855 plus ப்ராசஸர், அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட குறிப்பிட்ட சிறப்பம்சம் சொல்லணும்னா 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஓவராலாக ஒரு நல்ல ஃபோன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆகுன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஃபோன் பார்க்கல தாறுமாறாக இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வெளியாகும் பட்சத்தில் இந்த ஃபோனை வந்து நீங்கள் வாங்குவீங்களா மாட்டிங்களா கீழே இருக்க செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த Oppo Reno Ace. ஸோ இந்த ஃபோனோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகேடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.